ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கிர பகவானா வராருங்க. இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த மாத காலகட்டத்தில் ஒரு யோகம் பொருந்திய ஒரு உன்னதமான காலகட்டம் மட்டும் ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 9, 10ஆம் அதிபதி ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனையானாலோ அது தர்ம கர்ம ராஜயோகம் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்போ ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த யோகங்கள் இந்த நேரத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல லாபாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 11ஆம் அதிபதியோடு உங்கள் ராசிநாதன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையாலுமே என்னோட கணிப்பில் சொல்ல வரேங்க, 2024 ஜனவரி மாதம் என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்து இந்த ஜூன் மாத காலகட்டம் வரலும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வருமானங்கள் குறைஞ்சி போச்சு அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் தான் மிச்சம் அப்படின்றது விதி. சார் என்ன காரணம்னு தெரியல சார், அஷ்டமத்தில் குரு வந்துட்டாரு அதுதான் காரணமானா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு மறைந்து இருந்தாலும் அது யோகம் தான் சொல்லணுமோ தவிர அது பாதகம்னு சொல்ல முடியாது. உங்கள் ராசிநாதன் வலிமை பெறாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூன் மாத காலகட்டம் வரலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் வந்ததுக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லணுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் 9ஆம் இடத்தில் இந்த உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு செல்ல போறார். அப்போ தொழில்ஸ்தானத்தை நோக்கி போக போறார். இந்த 2 அமைப்புகளுமே ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அப்போ 10ஆம் இடத்துக்கு பிறகு வந்தாலும் 11ஆம் இடத்தை நோக்கி வருவார். அப்போ இந்த மாத காலகட்டம் முழுவதுமே தெளிவாக குறித்து வச்சுங்க. இந்த ஜூலை மாத காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியமும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்துட்ருங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் பெற முடியும். உண்மையாலுமே சொல்ல வரேங்க, ஒரு வருடத்தில் நீங்கள் என்ன உழைப்பீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த வருமானங்கள் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேர காலத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், யாருக்கிட்டையா பணங்காசுகள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணமானது வட்டியும் முதலமோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேங்க. அதனால கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. இந்த 4ஆம் அதிபதி இந்த நேர காலத்தில் வக்ரம் பெற்று 4ஆம் இடத்தை நோக்கி வர்றதுனால பழமையான வீடுகளை திருத்தி அமைச்சு புதுமையான வீடு முனைவாசல் கட்டுவதற்கான ஒரு யோக காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதனால இந்த நேர காலங்களில் ஏதாவது பழமையான வீடுகளை திருத்தி அமைக்கணும்னா கண்டிப்பாக திருத்தி அமைச்சிக்கிறதுக்கு இந்த மாத காலகட்டம் யோகமாக இருக்கும். சார் இதை சொல்லக்கூடிய கருத்துக்கள் 100க்கு 100 செயல்படுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள், ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் நான் பலன்கள் கொடுக்கும் போது கேட்டுட்டு சார் இந்த மாதம் சிறப்பாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சார் நீங்கள் சொன்ன பலன்கள் இந்த மாதத்தில் எனக்கு நடைபெறலையே, எந்த விதத்துலையும் யோகம் இல்லாமல் இருக்கேன் சார், நல்லா இருக்கு தான் சொன்னீங்க, ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் பொருளாதாரம்லாம் பின்தங்கிய நிலைமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்கணும் அப்படின்றதாக சொல்ல விரும்புகிறேன். இந்த கோச்சார ரீதியான கிரகநிலைன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35% தான் உங்களோட வாழ்க்கையில் ஒத்து போகுன்றீங்க. மீதமுள்ள 65% நீங்கள் பிறக்கும் தருவாயில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதகங்கள், பிறக்கும் நேரத்தில் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, என்ன தேதியில் பிறந்தீங்களோ அதுக்கு அதை வச்சு ஒரு ஜாதகம் எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாதகத்தோட அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட இன்றைய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த நேர காலங்களில் யோகமான கிரகங்கள் மேலே இந்த யோகமான கிரகங்கள் மோதுனது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு 100க்கு 100 செயல்படும். ஒருவேளை 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட கிரகத்து மேலே ஒன்று இணையும் காலகட்டத்தில் தடைகள் ஏற்பட தான் செய்யும். அப்போ இந்த கோடான கோடி பேர் இந்த ராசி ஒரே ராசியில் இருக்கிறார். ஒருத்தருக்கு நல்ல யோகமும் செயல்படுது, ஒருத்தருக்கு தீமையான யோகங்களும் செயல்படுறதை பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிகழ்வு தான்.
அதனால எனக்கு தெரிஞ்சாலும் இந்த கோச்சார் ரீதியான பலன்களை 35% எடுத்துக்கிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை ஒவ்வொரு மாதமும் எடுத்து காசு கொடுத்து பாருங்கன்னு நான் சொல்லவில்லைங்க. வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பஞ்சாங்கம்ன்றது சித்திரை மாத காலகட்டத்தில் வரும். அப்போ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய புதிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அடுத்த வருடம் சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வரலுமே என்ன நிகழ்வுகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நிகழப்போகுது, எந்தெந்த கிரகங்கள் எதனோட மோத போகுது அப்படின்றத வச்சு துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னர் முயற்சிகள் எடுத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதில் இதோட கோச்சார் ரீதியான பலன்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 100க்கு 100 செயல்படுன்றீங்க. இதுதான் இந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். ஜோதிடம் என்பது ஒரு அனுமானம் மட்டுமே. 100க்கு 100 பலன்களும் முழுமையாக ஒப்பிட்டு சொல்ல முடியாது. கோச்சார் ரீதியான பலன்களும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டால் மட்டும்தான் 100க்கு 100 பலன்களை முழுமையாக சொல்ல முடியும். அதனால உங்களோட சுய ஜாதகத்தையும் தகுந்த ஜோதிடரை கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு இருக்கனால கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து அக்டோபர் மாத காலகட்டம் பெரிய லெவல் விரயங்கள் இல்லை. ஏன்னா குரு பகவானும் இந்த நேர காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார். சனி பகவானும் வக்ரம் பெறதுனால இந்த நேர காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் வருகின்ற 2024 அக்டோபர் மாத காலகட்டம் வரலுமே சிறப்பாக இருக்குது. ஜூலையிலிருந்து அக்டோபர் வரலும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால இந்த நேரத்தில் அழியா சொத்துக்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா முயற்சி எடுத்தால் அதுக்கான வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவு தட்டுன்றுவிதிங்க. அதே போல் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தொழில் தொடங்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் இந்த நேர காலங்களில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா வருமானங்கள் அது இரட்டிப்பு லாபங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்றுவிதிங்க. இப்போ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி தனாதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏற்கனவே அட்டியா பணங்காசுகள் கொடுத்துருந்தீங்கன்னா வட்டி முதலமாக இந்த நேரத்தில் பணங்காசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வெகு நாட்களில் திருமணமே ஆகலை சார், எனக்கு திருமணம் நடக்குமான்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கண்டிப்பாக திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பில் நான் இந்த காலேஜில் சேரணும்னு நினைக்கிறேன் சார், சீட் கிடைக்குமா இந்த இடத்துலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதவை தட்டியே தீருன்றீங்க. எதிர்பார்த்த கல்வி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தி கூர்மையை செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே இந்த ஜூலையிலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளாரையே அனைத்து செல்வாக்குகளும் இந்த வருடத்தில் உழைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இந்த அக்டோபருக்குள்ளாரே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அரசியல் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகம் 7, 9, 12ஆம் இடத்துல கிரகம் நின்று அவனோட தசாபத்தி நடந்தால் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரும்ன்றது இந்த ஜாதத்தில் எழுதப்பட்ட விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி பலமும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை வீட்டின் வாயில் கதவை தட்டுறதுக்கான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. இப்போ வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளும் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டுன்றீங்க. அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலங்களில் தொழிலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் மூலிமா லாபங்கள் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. முக்கியமாக வேளாண்மை விவசாயம் செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் விவசாயத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுன்றீங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரே, வண்டி வாகனத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படுமானாக்கா அதுக்கான விதிகளும் இருக்கிறத பார்க்க முடியுது. இரவு நேர பயணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். இந்த வண்டி வாகன தடைகள் இல்லாமல் இருக்கணும், இரவு நேர பயணங்களை குறைக்கணும்னாக்கா என்ன செய்யணும்னாக்கா வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை குரு பகவானையும் வழிபாடு செய்வதன் மூலமாக வண்டி வாகன தடைகள் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. 5ஆம் அதிபதி இந்த நேர காலங்களில் வலிமை பொருந்தி வக்ரம் பெற்று பின்னோக்கி வர்றதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.